பழைய வண்ணாரப்பேட்டையில் கேரட் சாப்பிட்டதால் 2 வயது குழந்தை உயிரிழப்பு என விசாரணை நடந்து வருகிறது. கேரட் தொண்டையில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தண்டான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவரது மனைவி பிரமிளா. இவர்களுக்கு 2 வயதில் லத்திஷா என்ற மகள் உள்ளார். நேற்று முன்தினம் மதியம் பிரமிளா குழந்தையுடன் கொருக்குப்பேட்டையில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்த கேரட்டை லத்திஷா சாப்பிட்டதாக தெரிகிறது. பின்னர் குழந்தை வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென குழந்தை லத்திஷா மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த தாய் பிரமிளா குழந்தையை மீட்டு வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது வரும் வழியிலேயே குழந்தை லத்திசா இறந்து விட்டதாக தெரிவித்தனர். குழந்தை லத்திசா கேரட் சாப்பிட்டதால் தொண்டையில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்பு தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நான் வேலையில இருக்கும்போது எனக்கு ஒரு போன் வந்துச்சு. இதே மாதிரி வீட்டுல அம்மாவும் அவங்க பாப்பாவோட அம்மாவும் அவங்க பாட்டியும் இருந்தாங்க. இதேமாதிரி வீட்டில் நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணு தான் ஒரு மதியான டைம்ல சின்ன பீஸ் கேரட் மட்டும் சாப்பிட்டுருக்கா. வீட்டில் அறியும் போது அது அறிஞ்சிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 hour 2 hour இருக்கும். அந்த டைம்ல நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. அப்போ பாட்டி மடியில பிஸ்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் குடிஞ்சு எடுக்கலான்னு போனா அப்படியே பாட்டி மேலேயே விழுந்துட்டா. விழுந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, அர்ஜென்ட்டா பக்கத்துல வேற எந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல் தான், ஜோதி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அதனால இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தோம் 3 மணிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 5:20க்கு ஆம்புலன்ஸ்ல எமர்ஜென்சி சொல்லி ஏற்றி அமைச்சிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஸ்டான்லிக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருங்க. அப்ப நடுவில் இந்த 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கல்ல. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு எனக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ எனக்கு அந்த ரிப்போர்ட் வேணும். அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுங்க. நான் என்ன எதிர்பார்க்கணும், அவங்க பாப்பாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. மூக்குல டியூப் எல்லாம் போட்டு இருந்துச்சு.